கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். உங்கள் ஆசை என்னவென்று சொல்லுங்கள். உங்கள் ஆசை என்னவென்று சொல்லி பாருங்கள். அந்த ஆசையை வைத்து நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையை எப்படி மதிப்பீடு செய்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். நீங்கள் உங்கள் கர்த்தருடைய வல்லமையை மட்டுப்படுத்தி இருக்கிறீர்களா? இல்லை என்றால் அவருடைய வல்லமையை நீங்கள் அதிகமாக அறிந்திருக்கிறீர்களா என்பதை உங்கள் ஆசையை வைத்து எளிதாக சொல்லிவிடலாம். சிலர் சைக்கிளை ஆசைப்படுகிறார்கள், சிலர் பைக்கை ஆசைப்படுகிறார்கள், சிலர் ஜெட் விமானத்தை ஆசைப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவிலிருந்து ஆசைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதாவது கர்த்தருடைய வல்லமையை அவர்கள் அறிந்திருக்கிற அளவிற்கு அவர்கள் ஆசைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை மட்டும் சந்திக்கிறவர் அல்ல. உங்களுடைய ஆசைகள் எதுவாயினும் எப்படிப்பட்டதாயினும் அவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் அவர் உங்கள் தகப்பனாய் இருக்கிறார். அதனால் தேவைகளோடு போராடுவதை நிறுத்திவிட்டு உங்கள் ஆசைகளை உங்கள் தகப்பனிடத்தில் சொல்லுங்கள். தானாய் உங்கள் தேவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். எப்படி காணாமல் போய்விடும் என்றால், என் ஆசையை நிறைவேற்றுகிறவர் என் தேவையை சந்திக்க மாட்டாரா என்கிற உறுதியான விசுவாசத்தின் கீழ் வருகிற பொழுது உங்கள் தேவைகளை குறித்த இடர் அடைய மாட்டீர்கள். அது நிமித்தம் சோர்வடைந்து கர்த்தரை மேல் கசப்புணர்வு அடைய மாட்டீர்கள். அதனால் நீங்கள் உங்கள் ஆசையை தேவனிடத்தில் சொல்லுங்கள். அவர் உங்கள் தேவைகளை மாத்திரமல்ல, உங்கள் ஆசைகளையும் நிறைவேற்றி முடிக்கிறவராயிருக்கிறார். ஆமென்.